ரியாக்ட் பண்ணாமல் இருக்கானே திமிர் பிடிச்சவன், ஓவராக தான் பண்ணுறான். ஜெனி கடுப்பாகிறத பார்த்து அர்ஜுன் திரும்பி நாசுக்காக சிரிக்கிறான். அர்ஜுனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமாகறாங்க. ஒருத்தவன் பேர் டே, இன்னொருத்தவன் பேர் சிஜே. நான் தான் டே. நான் சிஜே. டே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், ரொம்ப ஃபன்னியானவன். சிஜே வந்து ரொம்ப காமானவன், ஹேண்ட்ஸமான பையன். இவங்க 2 பேரும் தான் அர்ஜுனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பெல் அடிக்குது. உடனே டே, சிஜே, அர்ஜுன் 3 பேரும் லைப்ரரிக்கு போகிறாங்க. லைப்ரரியில் அர்ஜுன் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்டுச்சு. என்ன இது சிரிப்பு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அந்த புக் ஷெல்ஃபு வழியாக எட்டி பார்க்குறான். அங்கே வந்து ஜெனி வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை வந்து அர்ஜுன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கான். லைப்ரரி இன்சார்ஜ் வந்து புக்கு அடுக்கி வைக்கிறத ஜெனி பார்க்குறா. அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்து அர்ஜுன் வந்து ஜெனி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சி சந்தோஷப்படுறான். ஜெனியும் ஆஷாவும் கேன்டீன் போகிறாங்க. அர்ஜுனும் ஜெனியை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போகிறான். கேன்டீன் உள்ளே போகிறப்போ ஜெனி தவறுதலாக தண்ணி பாட்டிலில் மிதித்து ஸ்லிப் ஆகி கீழே உள்ள போகிறா. அந்த நேரம் அர்ஜுன் வந்து தாங்கி பிடிக்கிறான். சடனாக ஜெனி அர்ஜுனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறா. உடனே அர்ஜுனும் ஜெனியும் ஸ்டன் ஆகி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே ஆஷா கூப்பிட்றா. அப்போ தான் ஜெனிக்கு ரியலைஸ் ஆகுது. என்ன ஜெனி பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜெனி சாரி அர்ஜுன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெக்கப்பட்டு ஓடுறா. ஜெனி அர்ஜுனோட கன்னத்தில் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணுறத ஷாமும் அவனோட கேங்கும் நோட் பண்ணுறாங்க. ஷாம் கோபத்தில் அர்ஜுனோட சட்டையை பிடிச்சி